ஹாய் காய்ஸ், காலையில் நான்வெஜ் சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி, வாரம் ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலுக்கு போனதும் பாருங்கள், இலையை பார்க்க பயங்கரமாக இருக்கும். தோசை தான் நினச்சிங்க, அதுதான் இல்லை. தென் உள்ள ஒரு இலை ரொம்ப சூடுங்க. பாருங்க, நல்லா பந்து போல இருக்கு. அப்பா நல்லா ஒட்டிக்கிச்சுங்க. சூட்டோடு சூடு வச்சதுனால இப்போ பிரிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். ஆஃப் ஆயிலுக்கு அடுத்தது பிரிக்க முடியாதது பார்த்தா இந்த ஆப்பம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லாயிருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பார்ப்போம். தேங்காய் பால் ஊற்றுவோம். எறும்பு இருக்குங்க, எறும்பு. ஓகே, கண்ணு நல்லா தெரியும். ரொம்ப டைட்டாக அடிச்சிருக்கு. இந்த ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்டோடு சூடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறிச்சுன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. தேங்காய் பால் தாங்க. மட்டன் சேரவும் நல்லாயிருக்கும். ஆனால் காலையில் தேங்காய் பால் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் இந்த சுகர் லைட்டாக இருக்குது. அப்புறம் அது பேர் தெரில, ஏலக்காய் ஏலக்காய் அது தெரியும். பாயசத்தில் போடுவோங்க, அது போட்டனால நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. ஆளுங்க, நான்வெஜ் விட காலையில் நல்லா தேங்காய் பால் நல்லா ஊற்றிட்டு ஊற்றி ஊற வச்சுருவோம் சென்டரில். செம்மையாக இருக்குங்க. அப்பம் அப்பம் சரியான அப்பம். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து இவ்வளோ வெஜ்ஜு தான் சாப்பிடணும், உடம்புக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு பாக்கெட் இருக்கு, நல்லா கலக்கலாம். வயிறுக்கு சும்மா அப்படியே இதமாக இருக்குங்க. நல்லா ஊற விட்டு ஒரு 3 ஆப்பத்தை அப்படியே ஊற்றி அம்மையாக இருக்கும். அதாங்க இதை ஊற விட்டுட்டு
வா அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். லைக் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.